டெல்லியில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் தியாகராசர் கல்லூரி தேசிய மாணவர் படை வீரராக பங்கேற்க முடியாமல் போன காரணத்தால் டெல்லிக்கு போக வேண்டும், அதுவும் அங்கீகாரத்தோடு அடையாளத்தோடு போக வேண்டும் என்று முடிவு செய்த அந்த இளைஞர் 34 ஆண்டுகள் தொடர்ந்து முயற்சித்தார். இடையிடையே வந்த வாய்ப்புகள் தட்டிப்போனது. 1984 தலைவர் ராஜீவ் காந்தி அண்ணன் சுதர்சன நாச்சியப்பனை ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கிறார். டெல்லியில் இருந்து சென்னைக்கு இவர் வந்து கொண்டிருக்கும் போது அறிவிப்பு வருகிறது. இவர் சென்னையில் வருவதற்கு முன்னால் வேட்புமனு தாக்கல் தேதி முடிவடைந்தது. வாய்ப்பு வேறு ஒருவருக்கு போனது. 1999 அன்னை சோனியா காந்தி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக சுதர்சன நாச்சியப்பனை அறிவித்தார். மும்முனை போட்டியில் இவர் வெற்றி பெறுவார் என்று பெரும்பாலானோர் கருதவில்லை. ஆனால் 40 ஆண்டு கால களப்பணியும் மக்கள் தொடர்பும் இவரை முன்னுக்கு தள்ளியது. இன்னொருபுறம் சிவகங்கை தொகுதி காங்கிரசுக்கானது. நேரு குடும்ப விசுவாசிகள் நிரம்பியது என்பதை எல்லோருக்கும் புரிய வைத்த தேர்தல் அது. அப்படி வென்ற நாச்சியப்பன் மக்கள் விரும்புகிற நாடாளுமன்ற உறுப்பினராக வலம் வந்த காரணத்தால் உள்ளூர் டவுன் பஸ் போல அவருடைய கார் மக்கள் கூடியிருக்கிற இடங்களிலெல்லாம் நின்று செல்லும். இவரது தாத்தா முத்துராமத்தேவர் காங்கிரஸ்காரர், பெரியப்பா சுதந்திர போராட்ட தியாகி, சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த சொக்கலிங்கம் அம்பலம். தொடர்ந்த அந்த வரிசையில் சுதர்சன நாச்சியப்பன் 3ஆம் தலைமுறை காங்கிரஸ்காரர். 1969 அன்னை இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் உறுப்பினராக இணைந்த நாச்சியப்பன் மாணவர் காங்கிரஸ், சிங்கம்புணரி வட்டார இளைஞர் காங்கிரஸ் தலைவர், ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயலாளர், மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர், மாவட்ட காங்கிரஸ் பொறுப்புக்குழு தலைவர், கிராமிய தொழிலாளர் சம்மேளன மாநில செயலாளர், சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் அமைப்பாளர், சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் என்று படிப்படியாக வளர்ந்தார். ஆரம்ப காலத்தில் மாணவ பருவத்தில் ஏரியூரில் EVK சம்பத் தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்த தன்னுடைய மோதிரத்தை அடகு வைத்து கூட்டம் நடத்தினார். சிவகங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி மானாமதுரை அகல ரயில் பாதை திட்டத்திற்கு ஒப்புதல் பெற்றது. செட்டிநாடு ஹெரிடேஜ் திட்டத்தை அமுல்படுத்தியது. விழுப்புரம் திண்டுக்கல் 2வது அகல ரயில் பாதை திட்டம் ஒப்புதல் பெற்றது. தொல்லியல் துறையிடம் இருந்து திருவண்ணாமலை கோயிலை மீட்டது. வள்ளல் அழகப்பருக்கு தபால் தலை வெளியிட்டது. ராணி வேலுநாச்சியார் நினைவிடம் அமைத்தது. தமிழ்நாட்டில் சிறுதொழில் வளர்ச்சிக்கு முயற்சித்தது. திரைப்பட ஊழியர் நல நிதி உருவாக்கியது. இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் வைக்க முயற்சி. பணி நிமித்தம் வெளிநாடுகளில் சென்று அவதிப்படும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி இளைஞர்கள் நாடு திரும்ப உதவியது. ஏழை எளிய மக்களுக்கு இருதய மற்றும் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து உதவி பெற்று தந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். மக்களவை உறுப்பினராக இருந்தபோது சிவகங்கை சண்முகராஜா கலையரங்கத்தை சீரமைக்க தன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இவர் ரூபாய் 15 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்கிறார். அப்போது திமுக ஆட்சி நடக்கிறது. தாவண்ணா கிருஷ்ணன் அமைச்சராக இருக்கிறார். காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர் சுதர்சன நாச்சியப்பன். அதனால் அந்த கலையரங்கு திறப்பு விழாவிற்கு நகராட்சி நிர்வாகம் சில பல குழப்பங்கள் செய்து மாநில அமைச்சரை வைத்து திறப்பு விழா நடத்த திட்டமிடுகிறது. கலையரங்கத்தை நாம் திறக்கவும் வேண்டும், தேவையில்லாத பிரச்சனைகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்த நாச்சியப்பன் சிவகங்கை நகர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சஞ்சய் கணபதியை அழைக்கிறார். யார் யார் ஆபீஸில் இருக்காங்க என்று கேட்கிறார். அவருடைய அலுவலகத்தில் இருந்த 25-30 பெயர்களை நகர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சஞ்சய் கணபதி சொல்கிறார். வாங்க எல்லோரும் போவோம் என்று சொல்லி சஞ்சய் கணபதி கையில் ஒரு பையை கொடுக்கிறார். எல்லோரும் நடந்தே அவருடைய சத்தியமூர்த்தி திரு அலுவலகத்தில் இருந்து சண்முகராஜா கலையரங்கம் செல்கிறோம். அங்கே போனவுடன் சஞ்சய் கணபதி உங்க பையில இருக்கிற தேங்காயை உடைத்து பழத்தை வைத்து பூஜையை போடுங்க, மண்டபத்தை திறந்தாச்சு என்று சொல்கிறார். வீட்டிலிருந்து நடந்து போகும்போது 30 பேராக இருந்த அந்த எண்ணிக்கை 100ஐ கடக்கிறது. கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை அறிந்து காவல்துறையும் பத்திரிகையாளர்களும் வந்து விடுகிறார்கள். குஜராத் பூகம்பம் காரணமாக ஆர்ப்பாட்டமில்லாமல் அமைதியாக கலையரங்கம் திறக்கப்படுகிறது என்று அறிவித்து பத்திரிகையாளர்களுக்கு செய்தியை சொல்லிவிட்டு திரும்பி விடுகிறார். மறுநாள் மண்டபம் திறப்பு விழா பிரதான செய்தியாகிறது. நகராட்சி நிர்வாகம் அன்று மாலை நடத்த இருந்த திறப்பு விழாவை கைவிடுகிறது. இதுதான் சைடு கேப்பில் சைக்கிள் ஓட்டுவது என்பது. யாரையும் பாதிக்காமல் வேலையும் முடிந்தது, குழப்பமும் தவிர்க்கப்படுகிறது. இதுதான் அவருடைய அரசியல் சாமர்த்தியம்.
சாணக்கியர். சட்டம், நீதி, பணியாளர் நலன் மற்றும் மக்கள் குறைதீர்ப்பு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக தகவல் அறியும் உரிமைச் சட்டம், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைச் சட்டம், நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, SC, ST, OBC பார்வையற்றோர் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கான காலி இடங்களுக்கு இந்தியா முழுவதும் 108 அரசு துறைகளில் சுமார் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தந்தது, CBIயின் செயல்பாடுகளை சீரமைக்க முயற்சி, தீவிரவாதத்தை ஒடுக்க தேசிய அளவிலான புலனாய்வுத்துறை அமைப்பதற்கு பரிந்துரை, உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம், குற்றம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை போன்ற சீர்திருத்தங்களை நீதித்துறையில் கொண்டு வந்தது. இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக இவர் செய்த பணிகள் ஏராளம். சட்டம், நீதி, பணியாளர் நலன் மற்றும் மக்கள் குறைதீர்ப்பு அமைச்சகங்களுக்கான குழு இவர் காலத்தில் நாச்சியப்பன் கமிட்டி என்றே சொல்லும் அளவுக்கு செயலாற்றியது. ஒருமுறை தமிழகத்தினுடைய அப்போதைய முதலமைச்சரும் திமுக தலைவருமான டாக்டர் கலைஞர் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் சுதர்சன நாச்சியப்பன் தலைமையிலான பாராளுமன்ற நிலைக்குழு தயாரித்துள்ள 8வது அறிக்கை எனக்கு உடன்பாடானது. இந்த அறிக்கையில் எந்த ஒரு நீக்கமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் என்று குறிப்பிட்டுள்ளார். 2004இல் இவர் சிவகங்கை தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கேட்கிறார். அப்போது காங்கிரஸ் தலைமை வேறு ஒருவரை வேட்பாளராக அறிவிக்க நினைக்கிறது. அப்போது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை நாச்சியப்பன் சந்திக்கிறார். அப்போது நான் போட்டியிடுவது முக்கியமில்லை, கட்சி என்ன சொல்கிறதோ அதற்கு நான் உடன்படுகிறேன், காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும், அது போதும் என்று சொல்லிவிட்டு வருகிறார். இவருடைய அந்த பதில் அன்னை சோனியா காந்தியை பெரிதும் கவர காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் 2004இல் இவரை மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கிறார். மீண்டும் 2010இல் மாநிலங்களவை உறுப்பினராக்குகிறார். 2002இல் தமிழ்நாடு காங்கிரஸ் டிரஸ்டின் ஆயுட்கால உறுப்பினராக அன்னை சோனியா காந்தி நாச்சியப்பனை நியமித்தார். தம்மை நம்பியவர்களை நேரு குடும்பம் கைவிட்டதில்லை என்பதற்கு இவரும் ஓர் உதாரணம். உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர், ஆட்சி அதிகாரம் மற்றும் நிதித்துறையில் உலக பொருளாதார மையத்தின் பங்கு என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் நாச்சியப்பன். 2013இல் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசில் வர்த்தகத்துறை இணையமைச்சராக பதவியேற்றார். அப்போது எந்த மாவட்டத்திற்கு போனாலும் அந்த மாவட்டத்தை சுற்றியிருக்கிற அத்தனை காங்கிரஸ்காரர்களுக்கும் இவருடைய முழு பயணத்திட்டம் குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டது. ஏனென்றால் அடிமட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை தான் சந்திக்க வேண்டும் என்பதிலே மிக குறிப்பாக இருந்தார். டெல்லியிலே இருக்கிற காலகட்டத்திலே காலை 10 மணிக்கு அலுவலகம் வருகிற அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் மதியம் வீட்டுக்கு சாப்பிடச் செல்வதில்லை. அங்கேயே 2 பிரெட்டோ 2 சப்பாத்தியோ கேண்டீனில் வாங்கி சாப்பிட்டுவிட்டு மாலை வரை அலுவலகத்தில் இருப்பதை தம்முடைய வழக்கமாக கொண்டிருந்தார். தொடர்ந்து அதிகாரிகளும் வர்த்தக பிரமுகர்களும் அவரை சந்தித்துக் கொண்டே இருப்பார். மதியம் உணவு இடைவேளையில் டெல்லிக்கு வந்திருக்கிற கட்சிக்காரர்கள் வர்த்தக அமைச்சகமான உத்யோக் பவன் வந்தால் அவர்களை சந்தித்து பேசுவதை அனுப்புவதை வழக்கமாக வைத்திருந்தார். அந்த 10 மாத காலத்தில் ஏறக்குறைய எல்லா வர்த்தக அமைப்புகளையும் நேரில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டிருக்கிறார், அவற்றை தீர்க்க பணியாற்றியிருக்கிறார். மனித உரிமைகள் விழிப்புணர்வு தமிழகத்தில் அதிகம் ஏற்பட காரணம் இவர்தான். காங்கிரஸ் மனித உரிமைத்துறையின் தலைவராக இவர் ஆற்றிய பணி சிறப்பானது. ஏழை எளிய மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்ற நிலைக்குழுவிலும் மத்திய அமைச்சராகவும் ஏரியூர் மாதவன் சுதர்சன நாச்சியப்பன் ஆற்றிய பணிகள் போற்றுதலுக்குரியது. அவர் ஒரு சகாப்தம். ஜெய்ஹிந்த். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.